ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம்வி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கலான்றது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ மிளகாயும் 1/2 கிலோ தனியாகவும் வாங்கியிருக்கேன். குண்டு மிளகாய் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். நம்ம இப்போ மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் அரைக்கிறதில்ல, கடையில் தான் குழம்பு மிளகாய் தூள் வாங்குகிறோம். ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி வீட்லேயே அரைச்சி பாருங்கள் இந்த மசாலாவை. இது எல்லா வகையான குழம்புக்கும் நீங்கள் மசாலா வறுவல் இதெல்லாம் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ குண்டு மிளகாய் வாங்கியிருக்கேன். அதோட 1/2 கிலோ தனியாக சேர்த்துட்டு இதை நல்ல வெயிலில் மார்னிங் காய போட்டுடலாம். இது ஒரு 5 hours நல்ல வெயில் அடிக்கும் போது காஞ்சால் போதும். மார்னிங் காய போட்டுட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock போல் இதை நான் எடுத்துடுறேன். இப்போ மிளகாய் நம்மளுக்கு நல்லா காஞ்சிடுச்சுங்க வெயிலில். இப்படி நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணாலே நல்லா மொறுமொறுன்னு உடஞ்சி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எதில் அரைக்க போகிறோமோ அதில் மாற்றிக்கலாம் அந்த பாத்திரத்தில். அதே மாதிரி தனியாகவும் நல்லா காஞ்சிடுச்சு, அதையுமே நம்ம அதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ நான் தேவையான மசாலா பொருட்கள்லாம் 50 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு 50 கிராம் அளவுக்கு தான் தேவை. விரலி மஞ்சள் வாங்கிக்கோங்க. இந்த விரலி மஞ்சள் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். மற்ற பொருள் எல்லாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வறுக்க போகிறோம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு நான் 50 கிராம் சேர்த்துக்கிறேன். அது நீங்கள் கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு அதை மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு நான் துவரம்பருப்பு 50 கிராம் சேர்த்துருக்கேன். இதையும் அதே மாதிரி கைவிடாமல் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். அந்த பருப்போட ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் அதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு 50 கிராம் மிளகு சேர்த்துக்கிறேன். நம்ம 1/2 கிலோ மிளகா தனியாக்கு எல்லாமே 50 கிராம் அளவில் சரியாக இருக்குங்க. இதையும் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகு கொஞ்சமாக வெடித்து வரும் பொரிஞ்சதுக்கப்புறம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் 50 கிராம். இதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நான் வெந்தயம் சேர்த்து வறுக்க போகிறேன். வெந்தயம் மட்டும் 50 கிராம் அளவுக்கு வேணாம், அதில் பாதி இருந்தாலே போதும். ஒரு 25 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த மிளகாய் தூள் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பார் பண்ணாலும் காரக்குழம்பு புளிக்குழம்பு நீங்கள் எது பண்ணாலுமே ரொம்ப நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இதையும் நீங்கள் நல்லா வறுத்துருங்க. கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி கையில் எடுக்கும் போது மொறுமொறுன்னு உடஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க நான் போடுற இன்க்ரீடியன்ஸ். இதோட அவ்வளோதான். இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மிளகாயிலே சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இதில் சில பேர் அரிசி கூட சேர்ப்பாங்க. நீங்கள் வேணும்னா பச்சரிசி ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கூட வறுத்து சேர்த்துக்கோங்க. நான் அரிசி சேர்க்க மாட்டேன், இப்படி தான் அரைப்பேன். இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு நீங்கள் லைட்டாக பேப்பரில் போட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைட்டான பாக்ஸில் மூடி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இந்த மிளகாய் தூள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.